நம்மளோட இந்த திருப்பதி சீரிஸ்ல அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதிக்கு எதுக்காக வந்தோமோ அத தான் பண்ண போறோம். திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போறோம். இதுக்கு போகையில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சாமி தரிசனத்துக்கு போகும்போது மறக்காம உங்களோட ஆதார் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் வந்துட்டு வேஷ்டி கட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேன் ஷர்ட் போட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பொது தரிசனத்துக்கு அப்படின்னு ஒரு வழி இருக்கும். ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்ததுனால அந்த வழியில தான் போனோம். உள்ள போகையில போனு பேக் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போகலாம். அது வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க போனோன்னா உங்களோட பேக்கு உங்க போனு எல்லாத்தையுமே வந்து நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோக்கன் ரொம்ப சேஃபா வச்சுக்கணும். அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணதையும் உங்களோட ஆதார் கார்டையும் செக் பண்ணுவாங்க. அதுல இருக்கவங்க தான் வந்திருக்கீங்களா, ஏஜ் லிமிட் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த செக்கிங்குமே கிடையாது. டேரக்டா நீங்க சாமி தரிசனத்துக்கு போக வேண்டியதான். நாங்க போனப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வெயிட்டிங் டைம் 2.5 hours தான் வந்துச்சு. 2.5 hours வந்து நாங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். திருப்பதி ஏழுமலையானோட தரிசனம் நமக்கு 1 or 2 minutes தான் கிடைக்கும். ஆனா இவ்வளவு அலைச்சலுக்கும் அந்த ஒரு நிமிஷமே நமக்கு போதுமானதா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு திருப்தியான தரிசனம் கிடைக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த அனுபவம் இருந்திருக்கும். எங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்துச்சு. அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா லட்டை பத்தி சொல்ல போறோம். ஸோ மறக்காம அடுத்த வீடியோவை பாருங்க. பாய்.